ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையே வெறும் 16 சனிக்கிழமைகளில் நான் முடிச்சிருவேன்னு ஒரு அரசியல்வாதி சொல்றான்னா அவருக்கு பேர் என்ன அரசியல் நான் சொல்றேன் கேட்பேன். அரசியல் படாத கூட்டத்தை எப்பொழுதுமே அரசியல் படுத்திவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கும் தமிழக வெற்றிக் கழகம். என்னைக்குமே அரசியல் பற்றக்கூடாது. ஐயா சார், நானே அரசியல் மயப்படாம இருக்கேன், தொண்டை அரசியல் மயப்பட்டு என்ன ஆக போகுது? அவன் கடைசி வரைக்கும் அவன் பேரிகார்டை உடைக்கணும், டிவைடரை உடைக்கணும், நடுவில் இப்படியே தான் இருக்கணும். இந்த 10 நாட்கள்ல விஜய் அவர்கள் ஒரு சின்ன ட்வீட் கூட போடல. 16 அரசியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் துணையாக நிற்கின்றேன், இல்ல திமுக அரசை கண்டிக்கின்றேன், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா ஒரு விஷயம் கூட சொல்லல. 16 அரசியர்கள் போராடுறானே ஒரு தெரியாது. சிங்கம் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தா 10 நாள் தூங்கிட்டு இருந்துச்சு. நீ மரத்துல இருந்து ஏறி குதிப்பா, நீ ஏர்போர்ட்ல பேரிகார்டை உடைச்சிட்டு யாருக்காவது காலில் கையில் அடிபட்டு வச்சுன்னா இதற்கெல்லாம் பாருங்க வேணுங்க திமுக சதி பண்ணிட்டாங்க. இந்த ஒருத்தர் போடுறான், இந்த மைக் ஒரு வேலை செய்யல, இந்த கூட்டத்தில் போற மைக் வேலை செய்யல, திமுக அப்பட்டமான சதி. டேய், இங்கெல்லாம் திமுக வந்துச்சு உங்களுக்கு. ரஜினிகாந்தாவது அவர்கள் அடுத்தடுத்து நம்ம படத்துக்கு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுதலாக நம்ம கூட வந்த என்ன ஆகும் யோசிச்சாரு. விஜய்க்கு அந்த யோசனை எல்லாம் இல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் 2026 அப்புறம் கன்ஃபார்மா சினிமாவுக்கு போறாரு. நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, சரி இவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா, நீங்க வந்துட்டோம்? நான் சொல்றேன், உண்மையிலே நிம்மதியா இருக்கேன். நான் வார்த்தைக்காக சொல்லல, நான் அந்த கட்சியில இருந்த வரைக்கும் மன உளைச்சல தினம் தினம் தூங்காத எத்தனையோ இரவுகள் இருக்கு. என்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேனோ அன்னைக்கு நிம்மதியா தூங்குறேன். வாரம் தான் ஒரு ஆள் ஒரு அரசியல்வாதி வெளியே வருவார்னு சொல்றது எப்படி நீ முட்டு கொடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நான் தாவே ஆளா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்க முதல் கேள்வி கேட்பீங்க, இவங்க ஆள் 5 நாள் தூங்க வராம நீங்க கேட்பீங்க. நீங்க அப்படிதான் கேள்வி கேட்க முடியும். திராவிட கட்சியை எதிர்த்தாலும் ஒரு திராவிட பின்புலத்தில் ஒரு சமூக நீதி கொள்கையை பின்பற்றித்தான் நான் வருகிறேன் அடிப்படையில் தான் இந்த வரிசையை சொல்றாரு. அதான் நீங்க உங்கள்கிட்ட சுயமாக சொல்வதற்கு விஷயங்கள் இல்லாத போது வேற கட்சியில நம்ம திருடிதான் வேற என்ன பண்ண முடியும்? பாஜக திருடுற மாதிரி தான் இது. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் தொடக்கமாக திருச்சியில் இருந்து தொடங்கி இருக்கிறார். தொடங்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நெருக்கடியை ஆளுகிற திமுக கொடுக்குது, நாங்கள் கேட்ட இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, அதுல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. இதற்கு பேர் தான் தேர்தல் பிரச்சாரம்னா அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 60-70 வருஷமா செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பேர்லாம் என்னங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா 2-3 டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு. முழு நேர அரசியல்வாதினா இப்போ நீங்க ஒரு அரசியல்வாதி தொடர்பு கொள்ளணும், நைட் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்து என்னப்பா பிரச்சனை வாப்பா நான் வரேன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கினேன்னா வந்துருவாங்க. அது முழு நேரமாக அரசியல்வாதி. அது நம்ம ரொம்ப வார்டு லெவல்ல இருந்து மேலே சிலர் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருந்து இருப்பாங்க. ஏதாவது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சிஎம் உடனே காண்டாக்ட் பண்ணணும், சிஎம் டக்குன்னு ரீச் அவுட் பண்ணி சார் இந்த மாதிரி பிரச்சனை சார், திடீர்னு ஒரு வெள்ளம் வரப்போகுது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறது முழு நேரமாக அரசியலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர்கள், அரசியலுக்காகவே இருப்பவர்கள். பார்ட் டைம் பொலிட்டிஷியன். நல்ல உதாரணம் கமல்ஹாசன் அவர்கள். கமல்ஹாசன் என்ன சொன்னார், நான் முழு நேர சினிமாவும் கிடையாது, முழு நேர அரசியல்வாதியும் கிடையாது, என்னால் முடிஞ்ச போது நான் படத்தை நடிப்பேன், முடிஞ்ச போது அரசியல் செய்வேன். அவர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணார், இதில் எதுவும் கிடையாது. அதனால் நான் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நான் முழு நேரமாக அதில் இருப்பேன், எனக்கு சினிமா கமிட்மெண்ட் போது சினிமா கமிட்மெண்ட் இருப்பேன். பொழுது போகாத அரசியல் 3வது டைப். எனக்கு பொழுதே போலங்க என்னதாங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அரசியல். அதுதான் விஜய் செய்கிற அரசியல். ஏன்னா 6 நாள் நான் வீட்டில் படுத்து தூங்குவேன், ஒரே ஒரு நாள் மட்டும் நான் வெளியே என்னை காட்சிப்படுத்திக்குவேன், நல்ல ஒரு கேரவனில் உட்காந்து காட்சிப்படுத்திக்குவேன். நீங்கள் நிறைய பேர் சார் 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டார் சார், 16 மணி நேரம், அப்போ 14 மணி நேரமாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்கானே அவனுக்கு என்ன மதிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காலையே வந்துட்டேன், நான் எனக்கு சாயந்தரத்துலேருந்து நின்றுட்டு இருக்கேன், அண்ணனை பார்க்க முடியலை, அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொழுதுபோகாத அரசியல். அதனால் இது ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு முழு உடன்பாடு கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டு வரேன், சுற்றுப்பயணமே இது சுற்றுப்பயணமே இல்லை. தேதி போட்டாங்க, அட்டவணை போட்டாங்க, ஊடகங்களுக்கு அது பெரிய பில்டப் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற காரணத்தால் சுற்றுப்பயணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது சனிக்கிழமை அரசியல் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். சரிபோதா சனி வாரம் தெலுங்கு படம் மாதிரி சனிக்கிழமை அரசியல், அவ்வளவுதான். அப்படி அந்த அளவுல தான் நான் பாக்குறேன். இல்ல, இது ஒரு கடுமையான விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க, அவர் முதல்ல வெளியிலே வரமாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டு இதே மாதிரியா நீங்களும் பல்வேறு வைக்கிறாங்க. நான் இன்னுமே சொல்றேன். அப்போ அதை சொல்லிட்டு இருந்தீங்க, வெளியில வந்தாச்சு. அவர் அதை தான் போன மேடைகள்ல சொன்னாரு, நான் வெளியில வரமாட்டேன்னு சொன்னாங்க, நான் வெளியில வந்துட்டேன், நான் ஒன்றிய அரசை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னாங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அடுத்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல சார். நீங்க அவர் ஒரே நாளில் அப்படி தாவணும்னு கூட அவசியம் கிடையாது. அவர் ஆனா ஒரு பரிணாம வளர்ச்சி தானே. இன்னைக்கு எப்படி இருந்த விஜய் இன்னைக்கு பனையூர் தாண்டி திருச்சி வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்ல, அவருக்கு வந்திருக்கிற கூட்டத்தை பாருங்க. நிச்சயமா. அதாவது நீங்க சொன்னதுல 2 விமர்சனம் சொன்னீங்க. ஒன்னு, ஒன்றிய அரசை எதிர்த்து பேச மாட்டாங்க, அந்த நான் விமர்சனத்தை வச்சதில்லை. ஏன்னா அவர் முதல் நாள்ல இருந்து பிளவுவாத அரசியல் பாஜகங்கிறது எங்க தொடர்மா தொட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா நான் வெளியே வந்துட்டேன் பாருங்க அப்படிங்கிறதுல எனக்கு அதுலதான் ஏற்படல நான் சொல்றேன். ஏன்னா
நீங்க என்ன சொல்றீங்க? நான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், நான் முதன்மை சக்தி, பிரைமரி ஃபோர்ஸ். இந்த களம் என்பது டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே. அப்ப டிஎம்கே வீழ்த்தி நான் ஆட்சி அமைக்க போகின்றேன். என்னதான் மக்கள் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு தான் அவருடைய டிக்ளரேஷன் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் இருக்கு. 7-8 மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த சனிக்கிழமை அரசியலில் அவர் வந்து சனிக்கிழமை நான் வந்து ஒரு ஊர்ல 1/4 மணி நேரம் பேசுவேன். காவல்துறை சார் 25 நிமிஷம் எனக்கு வேண்டாமா, 1/4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போதும். இதுல அவர் சொல்றதே எனக்கு 15 நிமிஷம் போதும். 15 நிமிஷம் ஒரு மாவட்டம், இன்னொரு மாவட்டம். சரி சார், நீங்க போறீங்களா? அட்லீஸ்ட் எல்லா வருவாய் மாவட்டங்களும் போவீங்களா? திருச்சியில் ஒரு 4 வருவாய் மாவட்டம் இருக்கு, பெரம்பலூர் ஒரு 4 வருவாய் மாவட்டம் இருக்கு, குன்னம் இருக்கு, வேப்பந்தட்டை இருக்கு, வேப்பூர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, பெரம்பலூர் இருக்கு, இதுக்கெல்லாம் போவீங்களா? அரியலூர் ஒரு 4 மாவட்டம் சார், செந்துறைலாம் போனீங்கன்னா கடலூர் வரைக்கும் ரீச் ஆகிங்க சார், அங்கெல்லாம் போவீங்களா? மாவட்ட தலைநகரம் நான் டச் பண்ணிட்டு போவேன். இந்த சரி ஓகேங்க, டச் பண்ணிட்டீங்க. எவ்வளவு தூரம் நீங்க பேசுவீங்க? ஒவ்வொரு ஊர்லயும் ஊர் சார்ந்த பிரச்சனைனா ஊருக்கான பெருமை பேசணும், ஊர் சார்ந்த பிரச்சனைகள் பேச போறீங்களா? திமுக செய்கின்ற விஷயங்களை நீங்க வெளியே விரிவா பேச போறீங்களா? டீட்டெயிலா பேச போறீங்களா? இல்ல எல்லாத்தையும் நீங்க ஊர் அமர் தொட்டுட்டு போக போறீங்களா? அப்படிங்கிற பல கேள்விகளாம் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையே வெறும் 16 சனிக்கிழமைகளில் நான் வந்து முடிச்சிருவேன்னு ஒரு அரசியல்வாதி சொல்றான்னா அவருக்கு பேர் வந்து என்ன அரசியல் நான் சொல்றேன் கேட்பேன். அதனாலதான் சொல்றேன், இன்னுமே விஜய் அவர்கள் முழு நேரமாக அவரே என்ன சொல்றாரு, ஐ எம் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் டிக்ளேர் பண்றாரு. நீங்க முதல்ல கடிதத்தை டிக்ளேர் பண்றாரு. அதை தாண்டி இந்த மதுரையில் நடந்த மாநாட்டு மேடையில் எனக்கு வேற வேலையே இல்லைங்க, இதாங்க என்னோட முழு நேர வேலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த முழு நேர அரசியல்வாதி அது இப்ப என்ன இன்னைக்கு என்ன விஜய் பண்றாரு? இன்னைக்கு திங்கக்கிழமை நம்ம பேசிட்டு இன்னைக்கு என்ன விஜய் பண்றாரு? படுத்து தூங்குறார். நாளைக்கு என்ன பண்ணார்? தூங்குவார். நாளான்னைக்கு என்ன பண்ணுவார்? தூங்குவார். நாளான்னைக்கு அந்த சிங்கம் வந்து தூங்கிட்டே இருக்கும். மறுபடியும் வெள்ளிக்கிழமை சார் நைட் எழுப்பிவிட்டு சார் சனிக்கிழமை காலையில் நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நம்ம அடுத்து நாகப்பட்டினம் திருவாரூர் போகணும் சார், கிளம்பலாமா அப்படின்னு கேள்வி கேட்க போறாங்க. நீங்க 5 நாளைக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, அதை பத்திலாம் ஐ டோன்ட் கேர். அப்பா ஒரு நாள் என்ன செம கூட்டமாப்பா, நல்ல கூட்டம், நம்ம ஆளுல பிச்சுட்டாங்கண்ணே, பயங்கர ரீல்ஸ் சார், உங்களை பத்தி தான் சார் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க, ஷார்ட்ஸ் நிறைய போகுது சார். நான் சொல்றது இணைய உலகத்தில், வெளி உலகத்தில், இணைய உலகத்தில் உங்களை பத்தி தான் சார் எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. அதுவே நம்ம போதுமான ஒன்றப்பா. அப்ப நம்ம ஆட்சி கட்டில் அமர்ந்துருவோமா? கூட ஒருத்தர் சார் இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க 42% வந்துட்டீங்க சார் ஒருத்தன், அரசியலே தெரியாத ஒருத்தன். இதுதான் அவர் செய்கின்ற அரசியல். முதல்ல நீங்க கேட்டது நிபந்தனைகள் குறித்து கேட்டீங்க. நிபந்தனைகள் ஏன் இவ்வளவு கடுமையாக? நான் வந்து முதல்ல 2ஆ பார்க்கலாம். நிபந்தனைகளுக்கு யார் காரணம்? திமுக வந்து உங்களை பழி வாங்கணுங்கிற நிபந்தனைகள் போட்டாங்களா, இல்ல அடிப்படையில் நீங்களே அந்த நிபந்தனைகளுக்கு காரணமா? உங்க கட்சியாவது காரணம் கேட்டீங்கன்னா நீங்க உங்க கட்சி தான் காரணம் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க ஒரு பயங்கரமான ஒரு பேருந்து ரெடி பண்றீங்க இந்த பயணத்திற்காக. இந்த பேருந்துல முதல்ல நீங்க சொல்ற கண்டிஷன் என்ன? இந்த பேருந்துல யாரும் ஏறிட முடியாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா மீம் கிரியேட்டர் அப்ப கிரீஸ் தடவிட்டீங்களானே தான் கேட்பான். நீங்க தான் சொல்றீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா சார் ரெடி பண்ற சார், மேல ஏற முடியாது, சைடுல ஏற முடியாது, யாருமே கண்ணாடி பிடிச்சி தொங்க முடியாது, அந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணிருக்கோம் சார். இன்னொரு சொல்றீங்க நீங்க வந்து சார் போராடும் தூய்மை பணியாளர்களை எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் நேரில் போய் பார்க்கும் பொழுது விஜய் மட்டும் வித்தியாசமான சொல்றார், பனையூருக்கு நீ கிளம்பி வா. ஏன் சார் ரிப்பன் பில்டிங் வந்தாலும் நான் கூட்டம் ஆயிடும் சார், விடிகாலம் 2 மணிக்கு வாங்க சார், 3 மணிக்கு வாங்க சார், அவங்க தூங்கிட்டு இருக்க டயத்தில் கூட அவங்களை தட்டி எழுப்பி பார்த்துட்டு போங்க சார். இல்ல இல்ல இல்ல, எந்த டைம் வந்தாலும் கடுமையான கூட்டம் வந்துடும், பெரிய நெரிசல் ஏற்பட்டுரும். அது உண்மை தானே? அப்போ இந்த நிபந்தனைகளுக்கு காரணம் நீங்களா காவல்துறையா? நீங்க தானே சொல்றீங்க என்ன பார்க்க பயங்கர கூட்டம் வரும், என்னால வந்து வெளியே வந்தா என்ன பிச்சு சாப்பிடுவாங்க. இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு எல்லாம் போடுறதுக்கு நீங்களே அடிப்படையில் காரணமாக இருந்துட்டு, நான் வெளியே வந்தா நான் மதுரையில போய் நான் ஷூட்டிங்க்கு தான் போவேன், ஆனாலும் நான் முதலாக இது வரைக்கும் மீடியாவே பார்க்காத விஜய் அவர்கள் நான் ஷூட்டிங்க்கு தான் போறேன், யாரும் வெளியே வந்துடாதீங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? புஷியானந்த் நீ ரெடி பண்ணி ரோட் ஷோ போலாம், நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்க பண்றீங்கல்ல. அப்ப இந்த நிபந்தனைகளுக்கு அடிப்படையில் விஜயும் தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் பார்த்தோம். நீங்க இஃப்தார் நோன்பு இங்க சென்னை மக்களுக்கு இஃப்தார் நோன்பு நடந்துச்சு, உடைச்சிட்டு வந்தாங்களா இல்லையா? எல்லா பேரிகேடும் அடிச்சு உட, எங்க போனாலும் மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்றாங்க. நீங்க அஜித்குமாருக்காக ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, அது ஒரு எழுச்சி சார். நான் என்ன சொல்றேன், இளைஞர்களை இதுவரைக்கும் அரசியல் படாத ஒரு இளைஞர் கூட்டத்தை தன் பக்கம் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஒரு சக்தி உள்ள, அதே நல்ல கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. அரசியல் படாத கூட்டத்தை எப்பொழுதுமே அரசியல் படுத்திவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கும் தமிழக வெற்றி கழகம். என்னைக்குமே அரசியல் பற்றக்கூடாது. ஏன் சார் நானே அரசியல் மயப்படாம இருக்கேன், தொண்டை அரசியல் மயப்பட்டு என்ன ஆக போகுது? அவன் கடைசி வரைக்கும் அவன் பேரிகார்டை உடைக்கணும், டிவைடரை உடைக்கணும், நடுவில் இப்படியே தான் இருக்கணும். நான் தொண்டரை குறை சொல்லவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் நான் அப்படி வச்சுக்குவேன். நீங்க திராவிட இயக்கங்கள்லாம் எப்படி அரசியல் மயப்படுத்தினாங்க? அண்ணா அவர்கள் எவ்வளவு கூட்டம் பேசினார், சும்மா அண்ணாங்கிறார், எம்ஜிஆர்ங்கிறார். அண்ணா அவர்கள் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார், இந்த மக்களுக்கு அரசியலை எப்படி சொல்லிக் கொடுத்தார், எளிமையான மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார். நீங்க அண்ணா அவர்கள் பிறந்த நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து பொருளாதாரம் குறித்து பேசுவேன், இந்திய எதிர்ப்பு அது குறித்து நான் பேசணும். எல்லாவற்றிலும் பெரிய இன்டெலக்சுவலாக அண்ணா அவர்கள் எப்படி அரசியல்மைப்படுத்தினார், அந்த அரசியல்மைப்படுத்துவதற்கு நீங்க வந்து கொள்கை அப்படின்னு ஏதாவது சொல்றீங்க இல்லையா? அந்த கொள்கையை இது வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க நீங்க? இதே புஷியானந்த் சொன்னாரா 12,500 கூட்டங்கள் போட போறோம், மை டிவி ஆப் லான்ச் போது சொன்னாரா? எத்தனை கூட்டங்கள் இது வரைக்கும் போட்டிருக்காரு? ஜூலை ஆகஸ்ட்ல சொல்லி சொன்னாரு.
அதாவது 12,500 கிராம பஞ்சாயத்துக்கு வரைக்கும் இவங்க போய் அப்படியே கொள்கை விளக்க போதுகிட்ட பரப்பிடுவாங்களா? என்ன பண்ணீங்க நீங்க? அவங்க பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் மரம் ஏறிட்டே தான் இருக்கணும், அவன் ஏறி குதிச்சுட்டே தான் இருக்கணும். அப்படி நீ குதிக்கும் போது அதை பார்க்கின்ற காவல்துறை, எனக்கு திருச்சி மாநகராட்சியோட காவல்துறை, திருச்சி மாவட்டத்தோட காவல்துறை, நம்ம பாதுகாப்பு, நம்ம மக்களோட பாதுகாப்பு நம்ம ரொம்ப முக்கியம். நாளைக்கு இவங்க கூட்டத்தில் வந்து இவங்களோட ரசிகருக்கு ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த கடிதம் ரொம்ப அழகா எழுதுறீங்க, ஏதேதும் ஆனாலும் ஸ்டாலின் அரசாங்கம் தான் அதற்கு காரணம்னு எழுதுறீங்க. அப்போ நீ எல்லா வேலையும் பண்ணுவ, நீ மரத்துல இருந்து ஏறி குதிப்ப, நீ வந்து ஏர்போர்ட்ல பேரிகேடை உடைச்சிட்டு யாருக்காவது காலில் கையில் அடிபட்டு வச்சுன்னா இதற்கெல்லாம் பாருங்க வேணுங்க திமுக சதி பண்ணிட்டாங்க. இந்த ஒருத்தர் போடுறான், இந்த மைக்கு ஒரு வேலை செய்யல, இந்த கூட்டத்தில் போற மைக்கு வேலை செய்யல, திமுக அப்பட்டமான சதி. டேய், இங்கடா திமுக வந்துச்சு உங்களுக்கு? அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் தன்மை இருக்கு. ஒன்று. இன்னொன்று, நிபந்தனைகள்ல ரெண்டாவது பக்கம் விஜய்க்கு மட்டும் தான் நிபந்தனைகள் போடுறாங்களா? பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்றதுக்கு வரார், 20 நிபந்தனைகள். அதில் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் நான் சொல்றேன், மோடி அவர்கள் நிச்சயமாக ரோட் ஷோவில் பேசக்கூடாது. இப்போ பாஜக என்ன பண்ணிருக்கணும்? எங்களை நீ முடக்கிறியா, அடக்கிறியா, திமுக அரசாங்கமே அப்படின்னு தான் பேசியிருக்கணும்ல. அவங்களுக்கு அரசியல் தெரியும். எல்லா கட்சிகளுக்கும் போடப்பட இயல்பான நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு காவல்துறைக்கு நம்ம என்ன உதவி பண்ணுவோங்கிறது ஒன்று. சில நேரங்களில் நிபந்தனைகள் மீறப்படுமோ? மீறப்படும். நல்ல உதாரணம் சொல்றேன். விக்கிரவாண்டியில நீங்க கேட்ட பர்மிஷன் 50,000 பேருக்கு சார், 50,000 சேர் போட போற சார், இத்தனை பெண்கள், இத்தனை ஆண்கள், இத்தனை மாற்றத்தினால சொல்லி கொடுத்தீங்க. அங்கே எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்தாங்களா? காவல்துறை 50,001 வந்துருச்சா, வெளியே போ, ஓடு, அல்லது அடிச்சு வரட்டு விரட்டினாங்களா? இல்லை, நீ நடத்திக்கப்பா, நீ என்னப்பா டைம் சொன்ன, நீ நடத்திக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. மதுரையில் எத்தனை பேருக்கு நீ பர்மிஷன் வாங்கினீங்க, எவ்வளோ பண்ணீங்க? சென்னையில் வந்து இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்துக்கு எவ்வளோ பேருக்கு பர்மிஷன் வாங்கினீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஏதாவது போலீஸ் பண்ணாங்களா? உச்சபட்சமாக இந்த திருச்சியில் உங்கள்கிட்ட சொன்னது என்ன? உங்கள் வண்டியை யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாது, நான் பின்தொடர்ந்து தான் வருவேன். புஷியானதே அடுத்த நாள் ஒரு பெரிய கடிதம் ஒன்று எழுதுறாங்க, மரத்துலேருந்து குதிக்காத, லைட்டு கம்பத்தில் ஏறாத, கொடியை பிடிச்சி தொங்காத, இதெல்லாம் சொல்றாரு. விஜய் கூடமே சொன்னாப்ல, அதுல ஏறாதீங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் வந்து கட்டுக்கடங்காத அந்த நிபந்தனை. நான் சொல்றேன், அடிப்படையில் இந்த நிபந்தனைகள் உங்களுக்கு மட்டும்தான் விதிக்கப்படுதுன்னு அரசியல் செய்ய முயற்சி பண்றீங்கல்ல, அது இல்லை நான் சொல்றேன். அது மக்களுக்கு நிச்சயமா. அவர் கேட்ட சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இடம் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி அவர் பரந்தூருக்கு வரும்போது கூட நீங்க அவர் கேட்ட திடல்ல பேசுவதற்கான உரிமையை கொடுக்கல. அவர் வேற இடம் தான் நீங்க அலோகேட் பண்ணி கொடுத்தீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்படிப்பட்ட நெருக்கடி இல்லாமலாங்க அதை வந்து பேசுவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அதை பற்றி எல்லாம் எல்லா ஊடகங்களும் பேசுத எத்தனை ஊடகவியலாளர்கள் அவருக்கு ஆதரவாக விஷயங்கள் பேசுறாங்க. அப்போ இத்தனை பேரும் போய் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க சத்திரம் பேருந்து நிலையம் கடந்த என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டிய வரை சொல்றேன், கடந்த 15 வருஷத்துல ஏதாவது ஒரு தலைவருக்கு, ஸ்டாலின் அவர் எதிர்ப்பு தலைவராக இருக்கும் பொழுதோ, இல்லை இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ, இல்லை அண்ணாமலைக்கோ, இல்லை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கோ, இல்லை வந்து சீமான் அவர்களுக்கோ சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இடம் கொடுத்து அவர்கள் இது வரைக்கும் பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது காட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப திட்டமிட்டு திருச்சியில் எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க லிஸ்ட் எடு. இப்போ நீங்கள் சென்னையில் நமக்கு தெரியுங்க 4 ஸ்பாட், ஓகே, வள்ளூர் கோட்டத்தில் போராடிக்கங்க, நீங்கள் மவுண்ட் ரோடில் அங்கே போராடிக்கங்க, இது 4 ஸ்பாட் தான். அந்த 4 ஸ்பாட்டை தவிர நான் உடனடியாக நான் போய் ரோட் ரோக்கு இறங்கினா உங்களை அரசு தான் பண்ணுவாங்க. இல்லை நான் பீச்சில் எனக்கு சீரணி இறங்கும் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதே இடத்துல தான் நான் போய் போராடுன்னு சொன்னீங்கன்னா போலீஸ் உங்களுக்கு கைது பண்ணுவாங்க. ஏன்னா போராடுவதற்குன்னு தகுந்த இடங்கள் என்று இருக்கிறது, பேச்சுக்குன்னு தகுந்த இடங்கள் இருக்குது. நீங்கள் லோக்கல் லெவலில் பேசணும்னா முன்னாடி போலீஸை பர்மிஷன் வாங்கி வாங்கணும், அதெல்லாம் எவ்வளோ கூட்டம் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் சார் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, அரசியல் பண்ணலாம், அதை வச்சு நம்ம, அப்போ அதே வாங்கு சார், பெரம்பலூரில் அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க, அப்போ அதே வாங்கு அப்படின்னு திட்டமிட்டு நீங்க அதை வாங்கிட்டு சத்திரம் கொடுக்க மாட்டேன், சத்திரம் கொடுக்க மாட்டேன், சத்திரம் யாருக்குமே கொடுக்க மாட்டோம்ப்பா. அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க, விஜய் அதுல பண்ணட்டும், விதிவிலக்கு கிடையாது. இன்னொன்னு, இப்போ திமுக இதை பார்த்து பயப்படாமலா வந்து அவர் எழுதுறதுக்கு முப்பெரும் விழாவுக்கு அழைப்பு அதுல வந்து சொல்றாரு, மென்ஷன் பண்றாரு, அதாவது முதல்வர் அவர்களே மென்ஷன் பண்றாரு, நாங்க வந்து அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் கிடையாது, மக்களுக்கு இடையூறு பண்றவங்க கிடையாது, நாங்க ஆர்கனைஸ்டா உள்ளவங்கன்னு சொல்லுவதே இந்த கூட்டத்தை பார்த்து முதல்வர் அவர்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது காட்டுது. இருக்கலாம், உறுத்தல் என்ன மாதிரி இருக்கலாம்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களை கட்டி திராவிடம் என்னன்னு சொல்லி கொடுத்து இந்த மக்களை வந்து நம்ம திராவிடத்தின் மூலியமாக பயன்பெற்ற எவ்வளவோ லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு தற்குறித்தனமான ஒரு கூட்டத்தை இப்படி நம்ம விட்டுட்டோமேன்னு ஒரு உறுத்தல் இருக்கலாம். ஒரு அன்ஆர்கனைஸ்டா நம்ம சினிமா பார்த்து இவ்வளவு மோசமா, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. இந்த கூட்டம் எதற்காக சேர்ந்த கூட்டம்? விஜயுடைய முகத்தை எங்களுக்கு பார்க்கணும், அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா இது வந்து இந்த கூட்டத்தில் பேசுறவங்களே என்ன சொல்றாங்க, சார் விஜய் பார்த்துட்டு நான் கிளம்புறேன், நீங்க அங்கே மைக் ஒர்க் ஆகலையா கிளம்புறாங்க. இப்போ ஒரு சேனலில் கூட போட்டாங்க, விஜய் பேசுவதை கேட்க முடியாதாலும் கிளம்பி, இல்லை அவன் பேசுனாலும் கிளம்பி தான் போயிருப்பான். என்னுடைய அஜெண்டா வந்து அவரோட முகத்தை பார்க்கணும். நீங்க மதுரை மாநாட்டில் பார்த்தீங்களா, ரேம்ப் வாக் முடிக்கிறாரா, ஒரு குரூப் கிளம்பி போறாங்களா, ஏன் கிளம்பி போறாங்க? அண்ணனை பார்க்க வந்தோம், பக்கத்துலேயே பார்த்துட்டோம், துண்டு எடுத்து போட்டு அண்ணனோட துண்டை கேட்ச் பண்ணிட்டாரு, ஏன் துண்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அப்போ விஜய் முகத்தை இப்படி நீங்க பாருங்க,
தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை துவங்காமல் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு ஜனநாயகனுடைய ஒரு ப்ரோமோக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரார். இந்த கூட்டம் வருமா வராதா? இதே கூட்டம் வரும். நான் உடனே இது ஓட்டா மாறும் நான் சொல்றேன். ஓட்டா மாறும், இந்த கூட்டம் ஓட்டாவும் மாறும். அதை சேர்த்து சொல்றேன். நீ ஒரு ஓட்டா மாறதுங்கிறக்காக இவர் மட்டுப்படுத்தி பேச, அதெல்லாம் நான் பேசல. இந்த கூட்டம் என்பது விஜய் என்கின்ற பிம்பத்தை நேரடியாக ஒரு முறையாவது பார்த்து விடவுமா அப்படிங்கறக்காக வந்த கூட்டம். அப்போ ஒரு சினிமா நடிகருக்கு பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் போறாங்களே, படிச்சவன் படிக்காத எல்லாருமே, இந்த பெண்கள் எல்லாருமே இப்படி போறாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை முதலமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே வரணும். என்னடா இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம விட்டுட்டோமே, நம்ம ஏதோ பயங்கர முன்னேறிய மாநிலம், ரொம்ப அறிவுபூர்வமான மாநிலம் நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு இப்படி ஒரு கூட்டம். ஏன்னா விஜய் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக இறங்கி பல விஷயங்கள் செஞ்சுட்டாரு. நீங்க சில பேர் கூட என்னங்க அவங்க மேல அவங்களுக்கு பிடிக்கும், திமுக ரொம்ப மோசங்க, நான் அதனால இவர்கிட்ட போறேன். சரிங்க, ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இவர் தான் ரொம்ப சிறப்புனா, இவர் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நான் முன்வைக்கிறேன். அவர் இதுக்குள்ளே வரலாமே, மேனிஃபெஸ்டோட பேசுறார். திமுக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏன் தீர்வு கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த போராட்டத்தின் கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடந்தது. இந்த 10 நாட்களில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். தினம் தினம் அவர் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் வேற ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். இந்த 10 நாட்களில் 8வது நாள் சீமான் மட்டும் போனாருன்னு நினைக்கிறேன். 10வது நாள் நயினார் நாகேந்திரன் அறிக்கை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த 10 நாட்களில் விஜய் அவர்கள் ஒரு சின்ன ட்வீட் கூட போடல. 17 ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் துணையாக நிற்கின்றேன், இல்லை திமுக அரசை கண்டிக்கின்றேன், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா ஒரு விஷயம் கூட சொல்லல. 17 ஆசிரியர்கள் போராடினாரே ஒரு தெரியாது. சிங்கம் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தார், 10 நாள் தூங்கிட்டு இருந்துச்சு. இன்னொருத்தங்க ஒரு மருத்துவர், ஒருத்தங்க நிறைய பேர் பேரணியாக நடந்து வராங்க. நீங்கள் திமுக எங்களுக்கு சொன்ன தேர்தல் அறிக்கைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விஜய், இவங்க ரெண்டு பேருமே விஜய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. பனையூர்லையாவது போய் பார்த்தாலும் முயற்சி பண்றாங்க. இந்த 2 பேருக்கும் அனுமதி கூட மறுக்கப்படுகிறது. அப்படி பகுதி நேர ஆசிரியர்கள் எங்க போராட்டாங்கன்னே தெரியாத விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, பகுதி நேர ஆசிரியர்களுடைய விஷயத்தை நீங்க எப்ப பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க? இன்னொன்னு, இதை நீங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னா, 2012 ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்க வேண்டிய வேலை 12 ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கான ஊதியம் குறைந்தபட்ச ஊதியமா கொடுக்குறாங்க. எடப்பாடியில போய் அவங்க போராடுறாங்க. 10 வருடமாக அது கிடப்பில் போடப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது எங்களுக்கு செஞ்சு கொடுன்னு சொல்றாங்க. இப்ப கடைசியாக எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு கமிட்டி போட்டு பண்றோங்க அப்படிங்கிற அளவுல வச்சிருக்காங்க. இன்னும் பூர்த்தி ஆகல, அதை சேர்த்து சொல்றேன். இது எதுவுமே தெரியாத விஜய் அவர்கள், இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் எப்ப போராட்டாங்க, எதற்காக போராட்டாங்க, அவங்க எத்தனை பேர், அவங்க உயிரோட இருக்கிறாங்களா செத்தாங்களா, பகுதி நேர ஆசிரியர்கள்னாலே என்னன்னு தெரியாத விஜய் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு திமுக ஏன் இப்படி செய்யவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. தூய்மை பணியாளர்கள் குறித்து கேள்வி எழுப்புறாரு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து கேள்வி எழுப்புறாரு. ஓகே, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து கேள்வி எழுப்புறீங்க. ஓகே, விஜய் வந்தா பழையபடி பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்க போகிறாரா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு சிக்கல் இருக்கு, திமுக இருக்க மிகப்பெரிய சிக்கல் கேட்டீங்கன்னா, நிதி இல்லை. நீங்க ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு கல்விக்கான நிதி ஒதுக்கப்பட மாட்டேங்குது. இவரை ஒன்றிய அரசு ஏன் பாரபட்சம் காட்டுகிறீர்கள்? பிஎம் ஸ்ரீல கையெழுத்து படாது கொடுக்க மாட்டியா? இன்னைக்கு ஆர்டிஐ கண்டக்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆனாலும் ஆர்டி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு திறக்காம இருக்காங்க. 2 வருஷமா காசு வரங்க, என்ன பண்ண சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்போ காசு இல்லாத காரணத்தினால எங்களால் எதுவும் செய்ய முடியலங்க. ஏற்கனவே பென்ஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். பள்ளி கல்விக்கு தான் அதிகமான பட்ஜெட் ஒதுக்குகின்ற மாநிலமாக இருந்தாலும் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே விஜய், ஏன்னா சரி சரி சார், நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சாத்தியப்படுத்த முடிந்த ஒன்றை மட்டும் நாங்கள் செய்வோம். அது என்னது? சாத்தியப்படுத்த முடியும்னா என்னது? எனக்கு புரியலையே. அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியப்படுத்தக்கூடிய திட்டமா அல்லது சாத்தியப்படுத்த முடியாத திட்டமா? விஜய் வந்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமோ இருக்கட்டும் சொல்லுவாரா? அவரே தேர்தல் அறிக்கை கொடுக்க போறாரு இல்லையா? ஆமா, நான் பழையபடி பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போகின்றேன், நான் நிறைய விஷயம்லாம் படிச்சுட்டேன், நான் பயங்கரமா மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நான் ஸ்டடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போறாரா? இல்லைங்க அது நடக்காதுங்க, சாத்தியப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரா? மகளிர் உரிமை தொகை ஏன் நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை? திமுக இன்னைக்கு 1,15,00,000 1,20,00,000 போய் இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் முகாம்ல எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லா இடத்துலையும் முகாம்ல பிரதானமாக மகளிர் உதவித்தொகை கிடைக்கலையா, வாங்க எடுத்துருவாங்க சார், நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டு போங்க, உடனடியாக அந்த வேலை நடக்க அடுத்த மாதம் உங்களுக்கு வந்துடும். இவர் என்ன சொல்றாரு, நீங்க பல பேர் கொடுக்கல, ஓகேங்க சரி, நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை குறித்து என்ன பேச போகிறீர்கள்? வேணும்னு சொல்ல போறீங்களா, வேணாம்னு சொல்ல போறீங்களா, இல்லங்க திமுக 1000 தான் கொடுக்குது, நான் 2000 கொடுக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல அதுதான் இலவசங்கள் வேண்டாம்னு சொல்லி தான் திரைப்படம். அப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சமா தார்மீகம் எங்க இருந்து வருது? விஜய கூட்டத்துல பார்க்க வரவங்க ஒரு பொண்ணு சொல்லுங்க, இலவசங்களே இல்லாம பண்ணிடுவாரு அண்ணா. நீங்க இந்த மகளிர் உரிமை தொகை 1 கோடி பேருக்கு திமுக கொடுக்கும்போது நடந்த பிரதானமான பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்கலங்கிற கூட இல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு கிடைக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு அவளுக்கு தகுதியால் அவள் கிடைக்குது, எனக்கே கிடைக்கல. இது நடந்துச்சா நடக்கலையா? இதை நான் தப்ப சொல்லல, அவங்களோட இயல்பு. அவங்களுக்குலாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கலையே. இதே தான் நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கா திமுக கொடுத்துட்டாங்கன்னா, ஒருவேளை விஜய் தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை கெடுத்துட்டு போயிட்டா ஒரு மனுஷன். இதே வாய், எந்த வாய் இலவசங்களே வேண்டாம் என்று சொல்கிறதோ அதே மகளிர் சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் பிராங்கா சொல்றேன். நான் என்ன சொல்றேன்,
இப்போ தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லைங்க, நேஷனல் மீடியாவே திக்கி திணறுது. அந்த அளவுக்கான ஒரு மாபெரும் மாஸ். ஆமா. நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களோ, நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க. என்னென்னா விஜய்க்கு ஓரளவுக்கு அந்த ஓட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டிலாம் கூட இருக்குது. ஓட்டாக அது கன்வெர்ட் ஆக கூட செய்யும். ஆமா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா மனிதனும் பிறக்கும் போதே அரசியல் அறிவோடே பிறக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவர் தலைவராகும் போதும் சரி, அவருக்கு முழு நிறைவான அரசியல் ஞானம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களும் கூட அவர் ஒரு திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை எல்லாம் நிர்வகிக்கிற ஆற்றல் இவருக்கு இருக்க போய் தான் அவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஒன்று. இன்னொன்று, டிடிவி தினகரன் முதற்கொண்டு அவர் போகிறதுக்கு முன்னாடியே விஜய் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த இன்னும் பாருங்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் முன்னாடியே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து விஜய் டிவியில் போட்ட ஓட்டை எனக்கு போட்டிருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். அப்போ இந்த மீடியா மேல் இருக்கிற மோகம் பல கட்சிகளுக்கு இருக்குது. நீங்கள் வந்து சி ஓட்டர் சர்வேலேருந்து அதாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஆற்றல் நிறைந்தவர் தான் சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நம்பர், இந்த கூட்டம், இந்த மாஸ், நேஷனல் மீடியாவில் ஆன அந்த பரபரப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய வைப்ரேஷனை எல்லா கட்சிகளுக்கும் உருவாக்கத்தானே செஞ்சிருக்கோம். அதாவதுங்க, பொதுவாக இங்கே இருக்கின்ற நேஷனல் மீடியா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, இது எல்லாமே வந்து பாஜகவிற்கு சாதகமான மீடியாவாக இருக்கிறாங்கன்னா, சாதகமான மீடியா தான் இருக்கிறாங்க. என்டிடிவி மட்டும் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தபோது, அப்படியா தூக்க அவனை யாருக்கு உள்ள பண்ணுவோம், உள்ள போட்டு யார் மேலே என்ன கேஸ் போட்டு அதையும் முடிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு காங்கிரஸ்க்கு சாதகமான ஒரு மீடியாவாவது, நான் தேசிய அளவுன்னு சொல்றதுனால பேசுறேன், காங்கிரஸ்க்கு சாதகமாகவோ இல்லை எதிர்கட்சிகளுக்கு சாதகமான, இந்தியா கூட்டணி சாதகமான ஒரு மீடியா இருக்காங்கன்னா ஒரு மீடியா கூட கிடையாது. ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து திமுக அந்த இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, எதிர் முகாமில் இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினாலும் உடனே எனக்கு நைட் டிபேட் ஆகிடும். அண்ணாமலை பேசிவிட்டார், அண்ணாமலை ஸ்போக் அபவுட் டிஎம்கே இன் லென்த், வாட் டு யூ திங்க் சார் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதே தான் இன்னைக்கு விஜய் அப்படிங்கும் போது இன்னும் நீங்கள் சொல்ல நிறைய கூட்டமும் வருது. அப்போ அந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அது என்டிடிவியோ, ரிபப்ளிக் டிவியோ, நியூஸ் 9ஓ, என்ன சேனலோ எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுகவை ஒருத்தர் மிரட்டுறதுக்கு வந்துட்டாரு, திமுக ஒருத்தர் அழிக்கிறதுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. உச்சபட்சமாக பார்த்தோம் இந்த கேம்பெயின் போகும்போது, சாம் டேனியல் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்டிடிவியோட மூத்த கரஸ்பாண்டன்ட், ரொம்ப வருஷமா வரலாம் பழக்கம். அவர் வந்து பேசிட்டே போறாரு. அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன பேசுறாரு, அவர் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு க்ரௌடை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் டான்ஸ் ஆடி போய் அவர் கழுத்துல துண்டை போட்டு அவர் பேசவே விடாம எல்லாரும் சேர்ந்து அமுக்கி முன்னாடி போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இது என்டிடிவியில் அவருக்கே நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை எப்படி அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் என்றால், இல்லை நம்ம சார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார், நம்ம இன்னைக்கு விஜயை தூக்கி பிடிக்கணும், ஏன்னா அவர் தான் வந்து திமுகவை அட்டாக் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு அஜெண்டால அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று நீங்க சொன்னீங்க நிர்வகிக்க முடியுதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. நான் சொல்றேன், நிர்வகிக்கலாம் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொண்டர் அணின்னு இருப்பாங்க. இப்போ திமுகவிற்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க. இந்த தொண்டர் அணி முக்கியமான வேலை ஒரு பாதையை ஒழுங்குபடுத்துதல். இத்தனை மணிக்கு சிஎம் வரப்போறாரு, இத்தனை மணிக்கு டெப்யூட்டி சிஎம் வரப்போறாரு, இத்தனை மணிக்கு இந்த கேம்பெயின் நடக்கணும்னா, இப்போ திருச்சியில் கே நேரு வரப்போறாருன்னா இத்தனை மணிக்கு இந்த பிரச்சாரம் நடக்கணும், அத்தனை மணிக்கு இந்த பிரச்சாரம் கரெக்டாக நடக்கும். முன்ன பின்ன கொஞ்சம் நடக்குமே தவிர, ஆனால் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஊர்ந்து வண்டி வர, அதுக்கு ஏதாவது தொண்டரணின்னு ஒன்று அதற்கு தான் முக்கியமாக இருப்பாங்க. ரெண்டாவது, இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கு திமுக யார் வந்தாலும் சரி, பெரிய பேச்சாளரோ சின்ன பேச்சாளர் யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி மைக் கோல ரகமான ஆகாது. அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா ஃபெயில் சேஃப் என்ன வச்சிருக்கீங்க, எத்தனை ஸ்பீக்கர்ஸ் தனியாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ நிர்வாகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆட்சியே மாற்ற போறேன்னு சொல்றவங்க முதல்ல மைக்கை மாத்தாங்க தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அடிப்படையில் நீ ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா இதுவே உங்களால் செய்ய முடியல, நாளைக்கு நீ ஃபுல்லா ஆட்சியை மாற்றி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விதான். இன்னொன்று பாருங்க, கேட்கவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மீடியாவுக்கு ஃபீட் கொடுக்கணும், மீடியாவோட ஒயர்ஸ் எடுத்துருவாங்க பக்கத்தில் வாங்க, இல்லை கேமராமேன்ஸும் அப்படியாவது சொல்லியிருக்கணுமா? அட்லீஸ்ட் பார்க்குறேன் உங்கள் தானே கேட்கல, நான் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்காவது கொடுக்குறேன், அதாவது சொல்லியிருக்கணும்ல. அப்போ நான் இப்போ மறந்துட்டேன்னா திரும்ப நல்ல மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ வேகமாக நான் படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அவர் சொல்கிறாங்க சார் கேட்கல சுற்றி கேட்டுட்டு கத்திட்டே இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் எதுவுமே அவர் கண்டுக்கவே இல்லை. இல்லை, நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்னதில் உள்ள முரண்பாடு என்னன்னா, நான் வந்து தாவேக்காவுக்கு, அதுவும் குறிப்பாக விஜய்க்கு இருக்கிற மாஸ் பற்றி தான் நான் குறிப்பிட்டேன் தவிர, நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்றேங்க, இப்போ நான் வந்து இன்னைக்கு சாயந்தரம் திமுக எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு நேஷனல் மீடியா ஃபோக்கஸ் கிடைக்கும். அதுக்கு விஜய் பொறுப்பு இல்லையே. விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட் பொறுப்பு. அதான் சொல்றேன், நீங்க திமுகவை யார் தாக்குனாலும் ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்றேன். நீ சம்பந்தமே இல்லாத இஷ்யூ, ராணுவத்துல போன ஒருத்தர் அடிச்சிட்டாங்க, அதுக்கும் திமுக தான் காரணம்னு பெரிய பிரபகண்டாலாம் பண்ண முயற்சி பண்ணாங்க. நீங்கள் அந்த லாவணி அந்த பொண்ணு விஷயத்தில் பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. நீங்கள் வந்து மத மாற்றத்திற்கான முயற்சிகள் ஏற்படுத்தி பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணாங்க. இது ஒவ்வொன்றையும் நம்ம தான் உடச்சிட்டு இருக்கோம். இல்லை நீ செய்கிறதெல்லாம் தப்பு,
எவ்வளவு மோசமாக இங்க திமுக சித்தரிக்க முடியும். அப்போ ஒருத்தர் வந்து திமுக தான் என்னுடைய எதிரி, திமுக அரசியல் எதிரி, அந்த அரசியல் எதிரி வீழ்த்துவதற்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த ஃபோக்கஸை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்றேன், அது அது இல்லாட்டியுமே அவருக்கு கூட்டத்துக்கு கொடுக்க தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெருசா நடக்குது, இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லா நேஷனல் மீடியா ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஏன்னா மிகப்பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்திற்கு ஈடு கொடுத்து அவர்களும் ஓகே தேசிய செய்தியாக ஆக்குங்க, தேசிய விவாதங்கள் வைங்க அப்படிங்கறது வைப்பாங்க. அதனால இதுல பிரதானமான விஷயம் என்பது பாஜக எதிர்ப்பை மன்னிக்கணும், திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கின்றார். பாஜக எதிர்ப்பை நாங்கள் அதை விட்டுறோம். நீங்க நல்லா பாருங்க, அந்த டிபேட்ஸ்ல யாராவது சார் பிஜேபியோட ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறாரு, ராகுல் காந்தி சொல்கின்ற அந்த வாக்கு திருட்டு பத்தி பேசுறாரு, யாராவது ஒருத்தர் பேசுறாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஹி இஸ் அட்டாக்கிங் டிஎம்கே லைக் எனிதிங். இதுதான் அவங்களோட பிரதானமாக இருக்கும். பிஜேபி அப்படியே ஓரங்கட்டியது. நம்ம பேச வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணிட்டாரு, திமுக அட்டாக் பண்ணிட்டாரு, இதை தான் அவங்க எடுத்து பேசுவாங்க. கட்டன் பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஃபோக்கஸ் என்பது அவருக்கு இயல்பாக கிடைக்கும். இன்னொன்று, அவர் வந்து அறிஞர் அண்ணா வந்து போட்டியிடுவதற்கு விரும்பிய தொகுதி வந்து திருச்சி மையம்தான். அதே மாதிரி முதல் தேசிய தமிழ்நாட்டு அளவிலான முதல் மாநாட்டை, பெரிய மாநில மாநாட்டை எம்ஜிஆர் அவர்கள் போட்ட இடம், பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம், எப்படிலாம் வந்து அந்த அதாவது திருச்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த அடிப்படையில் தான் நான் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு வெற்றிக்கான முதல் படி மட்டும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அரசியலை அவர் வந்து சொல்லவே இல்லைன்னு. அதான் அவர் சொல்கிறார் இல்லையா, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், அந்த வரிசையை கரெக்டாக, அதாவது ஒரு நீங்கள் திராவிட கட்சியை எதிர்த்தாலும் ஒரு திராவிட பின்புலத்தில் ஒரு சமூக நீதி கொள்கையை பின்பற்றித்தான் நான் வருகிறேன்ற அடிப்படையில் தான் இந்த வரிசையை சொல்றாரு. அதான் நீங்க உங்கள்கிட்ட சுயமாக சொல்வதற்கு விஷயங்கள் இல்லாத போது வேற கட்சியில நம்ம திருடி தான் வேற என்ன பண்ண முடியும்? பாஜக திருடுற மாதிரி தான் இது. நீங்க 20 நிமிஷம் நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சியில திருச்சியை ஏன் விஜய் தேர்வு செய்தார், இங்கதான் வந்து திமுக முதலாக ஜனநாயக பூர்வமாக தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தினார்கள். கலைஞர் அவர்கள் திருச்சி திருப்புமுனை என்று சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் இங்கு போட்டியிட்டார், ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார், கதையெல்லாம் சொல்லிட்டு ஆகையால் விஜயும் தேர்வு செய்கிறார். இது எனக்கு புரியல. இந்த மாட்டை கொண்டு போய் நீ தென்னை மரத்தை கட்டுங்கிற கதையா தான் இருக்குது. விஜய் என்ன சொன்னார் தானே. நீங்க வந்து விஜய் ஏன் சூஸ், ரொம்ப சிம்பிள் நான் சொல்லவா, வட மாவட்டம் விக்கிரவாண்டி முடிஞ்சிச்சு, தென் மாவட்டம் மதுரை முடிஞ்சிச்சு, சென்ட்ரல் ஏதாவது எடுத்துட்டு போங்கப்பா. ஃப்ளைட் வரது எது சார் ஈஸியான ஊர், முதல் ஊர் ஃப்ளைட் போகிற ஈஸியான ஊரா சொல்லுப்பா சார். ரெண்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தா சென்ட்ரலில் திருச்சி தான் சார் வருது. ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போய் காலையில் இறங்குறீங்க சார், ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிறீங்க சார், டக்குன்னு பஸ்ஸில் இறங்க சார், அப்படியே போயிட்டே இருக்கீங்க சார். இதுதான் நீங்க அதிலே பாருங்க, அந்த ஸ்கெடியூல்ல மதுரை ஏன் கடைசியா போகுது, மதுரை இப்பதானே பார்த்தோம், மதுரை கடைசியா வச்சுக்கோ நம்ம, அதுதான் லாஜிக், சிம்பிளான லாஜிக், அவ்வளவுதான், இவ்வளவுதான் லாஜிக். அதை விட்டுட்டு நாங்க வந்து இதுல உட்கார்ந்தான திருப்புமுனை ஏற்படுத்திடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். நான் சொல்றேன், நீங்க திருச்சியில இருக்கிற வருவாய் மாவட்டங்களுக்கே நீங்க போறதுக்கு ரெடியா இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திருச்சி அப்ப தலைநகரத்துக்கு வந்துட்டு மரக்கடையில் பேசிவிட்டேன் நான் கிளம்புகிறேன்னு சொல்லி சொன்னாரா? கட்சியில இருந்து வெளியில வந்த விரக்தியில நீங்க இந்த மாதிரி நான் சொல்றது இல்லன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கலைஞர் அவர்கள் வந்து நான் லால்குடி பக்கம் போவே மாட்டேன், திருச்சி மாநகர் அப்ப சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் எனக்கு பர்மிஷன் ஆதரித்த நிலையில இருந்து நீங்க எதிர்த்த நிலைக்கு பேசுறது இல்லங்க. நான் சொல்லவா சீரியஸா சொல்ல, நிறைய பேர் கூட நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு, சரி இவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா, நீங்க வந்து வந்துட்டோமே. நான் சொல்றேன் உண்மையிலே நிம்மதியா இருக்கேன். நான் வந்து வார்த்தைக்காகலாம் சொல்லல, நான் வந்து அந்த கட்சியில இருந்த வரைக்கும் மன உளைச்சல தினம் தினம் தூங்காத எத்தனையோ இரவுகள் இருக்கு. என்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேனோ அன்னைக்கு நிம்மதியா தூங்குறேன். ஏங்க நீங்க இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுப்பீங்க? வாரம் தான் ஒரு ஆள் ஒரு அரசியல்வாதி வெளியே வருவார்னு சொல்றது எப்படி நீ முட்டு கொடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நான் வந்து தாவேக்கு ஆளா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்க முதல் கேள்வி கேட்பீங்க, இவங்க ஆள் வந்து 5 நாள் தூங்க வராம நீங்க கேட்பீங்க. நீங்க அப்படிதான் கேள்வி கேட்க முடியும். இன்னைக்கு என்ன சார் பண்றாரு விஜய், என்ன சார் சொல்லுங்க சார் சொல்லுவீங்க. நாளைக்கு என்ன சார் பண்ண போறாரு, நாளைக்கு என்ன சார் பண்ண போறான்னு கேள்வி கேட்பீங்க. சரி சார் திருச்சி போனீங்களே, திருச்சியில இருக்கிற எத்தனை சிக்கல்கள் குறித்து சார் நீங்க பேசுனீங்க, திருச்சிக்காக நீங்க என்ன சார் திருச்சிக்கு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? ஓகே குறைபாடுகள் இருக்கு சொல்லிட்டீங்க, இந்த பிரச்சனை அதுல பிரச்சனை சொல்லிட்டீங்க, தேர்தல் அறிக்கை அவங்க செய்யலன்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை எப்ப சொல்லுவீங்க? அப்ப நான் என்ன சொல்லுவேன், சாத்தியப்படுத்த முடிந்த ஒன்றை நாங்கள் சரியான நேரத்தில் சொல்லுவோம் சொல்லுவேனா? அது பாக்குறவன் ட்ரோல் பண்ண மாட்டானா, யாரா நீ காமெடியன்னு சொல்ல மாட்டானா? உண்மையிலே ரொம்ப நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. நேஷனல் மீடியா விடுங்க, ரஜினிகாந்த் இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்குது, முதல்வர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க, எதிராளிகளும் புதிய கட்சிகளும் பழைய காட்சிகளும் பார்த்து பயப்படுகிறார்கள், அவர்களையெல்லாம் வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அனுப்புற அளவுக்கு நடக்கட்டும் பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்கிறாரு சிஎம்னு சொல்லி திமுகவை குறித்து அவர் என்டாஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் வருது. நான் என்ன கேட்கிறேன், நான் வந்து தமிழ்நாட்டுல இது பண்ண போறேன்னு சொன்ன ரஜினிகாந்த் உள்ளூர ரைட்ட ஒரு உருக்கம் இருக்க போய் தானே பேசுறாரு. இருக்கு, அவர் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ரெஃபரன்ஸா எடுக்கிறார். இன்னைக்கு வந்து மேடையில இருக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் பேசணும்னு நினைக்கிறாரு. அதுல முதலமைச்சர் காலையில ஒரு கடிதம் எழுதுறார், 30 விழாக்க கடிதம் எழுதுகிறார். அதுல வந்து பழைய எதிரிகளோ புதிய எதிரிகளோ யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம்னு முதலமைச்சர் கடிதத்துல இருக்கு. அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் பேசுறார்.
அப்ப பேசும்போது புதிய எதிரி வந்தாலும் பரவாயில்ல, பழைய எதிரி வந்தாலும் பரவாயில்ல, யார் எல்லாத்தையும் ஸ்மைலோட கடந்து போயிட்டே இருப்பாரு. இன்னொரு அவர் அதுல இருந்து என்ன சொல்ல வராரு, நீங்க பெருசா கூட்டம் போட்டாங்க, 26ல இவர் வந்துருவாருங்கிற மென்ஷன் சொல்றாரு. அது என்னன்னா அப்படி இல்ல, ஒரு நீ வந்தீங்கனாலும் உங்களை வந்து ஸ்மைல் பண்ணி தூக்கி போட்டு போயிருப்பாருன்னு அவர் சொல்றாரு. நீ பெரிய பொருட்டு இல்ல, நீங்க யாருமே அவர் இல்ல அது விஜய் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி தானே அது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், காழ்ப்பு மட்டும் இல்ல, அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு சிறு அச்சம்னு கூட எடுத்துக்கலாம். அச்சம்னு சொல்லிட முடியாதுங்க. அவரே அரசியலுக்கு வரணும்னு நினைச்சவர் தான். அப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காரு. வந்திருந்தால் கூட அவர் என்ன சொன்னார், எந்த இடத்துல விலகுறாரு? இதே மாதிரி அவர் நல்ல யோசிச்சு மார்ச் 12ஆம் தேதி, ஆமா அந்த தேதியில என்னால பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும், ஒரு பெரிய மாநாடு போடணும், அடுத்த ஒரு மாநாடு போடணும், இதே வார்த்தை சொல்ல 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் கூடுவான். கூட்டம் பிறகு எல்லாம் போயிடுவீங்க, அடுத்து பொறுப்புகள் போடணும்னு சொல்லுவீங்க. நாளைக்கு நம்ம போய் நிற்கிறோம், 2 ஜாம்பவான் எழுத்து நிற்கிறோம், நம்ம ஒரு 15% வாங்குவோமா? இந்த 15% வாங்கின பிறகு நம்மளாம் என்ன ஆகும்? அதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இதுதான் அவர் சொல்றார். இன்னொன்று, நான் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, நான் வேற ஒருத்தர் தான் சிஎம் கேண்டிடேட் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ நம்மளும் நினைச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இன்னும் சொல்லப்பட நமக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் பிரகாசமா இருந்தது. 2017 நான் நிச்சயமாக வருவேன்னு சொல்லும் பொழுது பல கட்சிகளும் ஆதரிச்சாங்க, வாங்க அண்ணன் திரும்ப உட்பட வாங்க வெல்கம் பண்றோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக மனநிலை போகும்போது எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னாலும் இது செய்திருக்க முடியும். அப்படி செஞ்சாலும் எனக்கு தொலைநோக்கு திட்டம் பார்வை தெரிஞ்சது, அடிச்சு காலி பண்ணிடுவாங்க, 10% 15% வச்சுட்டு அடுத்த எலெக்ஷன் என்ன ஆகும், எனக்கு வயசாயிடும், ஒரு 5 வருஷம் நான் ஓட முடியுமா, என்னை நம்பி வந்தவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற பயம் எல்லாம் அவருக்கு இருந்தது. நாளைக்கு இதே இல்லைங்க, இப்ப நாளைக்கு ரஜினிகாந்தாவது அவர்கள் அடுத்தடுத்து நம்ம படத்துக்கு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுதலாக நம்ம கூட வந்தவங்க என்ன ஆகும்னு யோசிச்சாரு. விஜய்க்கு அந்த யோசனை எல்லாம் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் 2026 அப்புறம் கன்ஃபார்மா சினிமாவுக்கு போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் போயிட்டாருன்னா இந்த கூட நிற்கிற மாவட்ட செயலாளர்களோ மற்ற பொறுப்புகள் இருப்பவர்களோ அவர்கள் என்ன ஆவார்கள், அதுதான் அவர் மீன் பண்றாரு. ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட நீங்க பழைய கட்சி புது கட்சி எது வந்தாலும் இங்க நீ காலியாக போறீங்க. இன்னைக்கு அவருக்கு ட்ரெண்ட் என்னங்கிறது தெரியும். இன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்க இன்னைக்கு பார்க்குறோம். திமுக எதிர்த்து யார் இருக்கிறார்கள், என்டிஏ வலுவாக இருக்கா, பயங்கர டஃப் கொடுக்குறாங்களா, என்டிஏ இருக்கிறது காலி ஆகிட்டே இருக்கு. விஜய் அவர்களால் அந்த இடத்துக்கு டிஎம்கே டிவிகே டிக்ளேர் பண்ணாலும் அந்த இடத்துக்கு வர முடியுமா? அதுவும் வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது யூ ஆல் பி டெசிமேட்டட். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த விஷயத்தை அவர் எப்படி தொலைநோக்கு சிந்தனையோட பார்த்து கவனமா இருங்கப்பா, சூதானமா இருங்கப்பான்னு அவர் சொல்றாரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் சிஎம் அவர்கள் பதில் சொல்லுகிற அளவிற்கு, குறைந்தபட்சம் மென்ஷன் பண்ணுகிற அளவிற்காவது விஜய் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் தன்னை எக்யூப் பண்ணிக்கிடுவார், அந்த எதிர்கட்சிங்கிற முக்கியமான இடத்துக்கு அமர்வதற்கு தன்னை வடிவமைத்துக் கொள்வார் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நன்றி சார்.